லங்கேஷ் கணேஷ். நான் ஜஸ்வின் தனசேகரன். எங்கள் பரிசோதனையின் தலைப்பு வான்குடையின் பரப்பளவுக்கும் அது காற்றில் மிதக்கும் தன்மைக்கும் இடையிலான தொடர்பை ஆராய்தல். நோக்கம்: வான்குடையின் பரப்பளவுக்கும் 2 மீட்டர் உயரத்தில் இருந்து தரையிலிருந்து எடுத்துக்கொள்ளும் நேரத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை ஆராய. கருதுகோள்: வான்குடையின் பரப்பளவு அதிகரிக்க அவ்வான்குடை 2 மீட்டர் உயரத்திலிருந்து தரையிறங்க எடுத்துக்கொள்ளும் நேரம் அதிகரிக்கும். தற்சார்பு மாறி வான்குடையின் பரப்பளவு சார்பு மாறி 2 மீட்டர் உயரத்தில் இருந்து தரையிறங்க எடுத்துக்கொள்ளும் நேரம். கட்டுப்படுத்தப்பட்ட மாறி வான்குடையின் வடிவம் வட்டம். நாங்க 4 வகையான வடிவங்களை பயன்படுத்தி வான்குடை செய்து பறக்க விட்டு பார்த்தோம். அதுல வட்ட வடிவ வான்குடை தான் ரொம்ப தாமதமாக தரையிறங்கியது. அதனால நாங்க வட்ட வடிவத்தை தேர்ந்தெடுத்தோம். நூலின் நீளம் 30 சென்டிமீட்டர். நாங்க 20, 25, 30 என 3 வகையான நூலின் நீளத்தை வான்குடையில கட்டி பறக்க விட்டு பார்த்தோம். அதுல 30 சென்டிமீட்டர் நூலின் நீளம் வான்குடை தான் ரொம்ப தாமதமாக தரையிறங்கியது. அதனால நாங்க 30 சென்டிமீட்டர் நூலின் நீளத்தை தேர்ந்தெடுத்தோம். வான்குடை உருவாக்க பயன்படுத்தப்பட்ட பொருளின் வகை நெகிழிப்பை. நாங்க இந்த 5 வகையான நெகிழிப்பையை பயன்படுத்தி வான்குடை செய்து பறக்க விட்டு பார்த்தோம். அதுல இன்குடை தான் ரொம்ப தாமதமாக தரையிறங்கியது. அதனால இந்த நெகிழிப்பையை நாங்க தேர்ந்தெடுத்தோம். நூலின் வகை கசடகற்றி. நாங்க இந்த 5 வகையான நூலை பயன்படுத்தி வான்குடை செய்து பறக்க விட்டு பார்த்தோம். அதுல இந்த வகை நூல் வான்குடை தான் ரொம்ப தாமதமாக தரையிறங்கியது. அதனால இந்த நூலை நாங்க தேர்ந்தெடுத்தோம். வான்குடையின் அடியில் சேர்க்கப்பட்டுள்ள எடை 4 கிராம். வான்குடை விடப்படும் உயரம் 2 மீட்டர். நாங்க இந்த கருவியை பயன்படுத்தி வான்குடைய 2 மீட்டர் உயரத்தில் இருந்து தரையிறங்க விட்டோம். இந்த பரிசோதனையின் தேவையான பொருட்கள்: திரித்தாள், பசைநாதா, நூல் அதாவது ஃப்ளூஸ், நெகிழிப்பை, வான்குடையின் அடியில் சேர்க்கப்பட்டுள்ள எடை. உபகரணங்கள்: ஒரு மில்லித்த அளவுகோல், ஜியோமெட்ரி கோம்பஸ், கத்தரிக்கோல், துளையிடும் கருவி, வான்குடையை விட பயன்படும் 2 மீட்டர் உயரம் கொண்ட கருவி, இரும்பு ஏணி, நீர்த்தமிழ் கடிகாரம். பாதுகாப்பு அம்சங்கள்: மின்விசிறி முடக்கப்பட்டது. 2 மீட்டர் உயரம் உடைய கருவி பயன்படுத்தப்பட்டது. பசைநாடாவை பயன்படுத்தி கருவியின் அச்சு கட்டுப்படுத்தப்பட்டது. நெகிழிப்பை கவனமாக வெட்டப்பட்டது. வான்குடைகளில் ஒரே அளவிலான துளைகள் இடப்பட்டன. இரும்பு ஏணி கவனமாக பயன்படுத்தப்பட்டது. செய்முறை: வெவ்வேறு பரப்பளவை கொண்ட 4 வான்குடைகளை வட்ட வடிவில் வெட்டினோம். ஒவ்வொரு வான்குடையிலும் 16 துளைகள் இட்டோம். 30 சென்டிமீட்டர் நீளம் கொண்ட 16 நூல்களை வான்குடையில் கட்டினோம். 2 மீட்டர் உயரம் கொண்ட கருவியிலிருந்து வான்குடையை தரையிறங்க விட்டோம். வான்குடை தரையிறங்க எடுத்துக்கொண்ட நேரத்தை அட்டவணையில் குறித்துக் கொண்டோம். செய்முறை 4 மற்றும் 5 குறிப்பிட்டது போல் பரிசோதனையை 4 முறை மேற்கொண்டோம். 4 முறை பரிசோதனையை மேற்கொண்டு சராசரியை கணக்கிட்டோம். வான்குடையின் பரப்பளவு 200.96 சதுர சென்டிமீட்டர். வான்குடையின் பரப்பளவு 314 சதுர சென்டிமீட்டர். வான்குடையின் பரப்பளவு 452.16 சதுர சென்டிமீட்டர்.
வான்குடையின் பரப்பளவு 615.44 சதுர சென்டிமீட்டர். ஏ வான்குடையின் சராசரி 1.90 வினாடிகள். பி வான்குடையின் சராசரி 2.25 வினாடிகள். சி வான்குடையின் சராசரி 2.77 வினாடிகள். டி வான்குடையின் சராசரி 3.26 வினாடிகள். டி வான்குடை மற்ற வான்குடைகளை விட தாமதமாக தரையிறங்கியது. இறுதி முடிவு: கருதுகோள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வான்குடையின் பரப்பளவு அதிகரிக்கும் போது 2 மீட்டர் உயரத்தில் இருந்து அது தரையிறங்க எடுத்துக்கொள்ளும் நேரமும் அதிகரிக்கிறது. விவாதித்தல்: வான்குடையின் பரப்பளவு அதிகரிக்கும் போது அவ்வான்குடை 2 மீட்டர் உயரத்தில் இருந்து தரையிறங்க எடுத்துக்கொள்ளும் நேரமும் அதிகரித்துள்ளதை பரிசோதனை முடிவு காட்டியது. வான்குடையின் பரப்பளவு அதிகரிக்கும் போது அது காற்றில் மிதக்கும் நேரமும் அதிகரித்தது. அதிகமான பரப்பளவை கொண்ட மேற்பரப்பு அதிகமான காற்றின் இழுக்கு உட்படுத்தப்படுகின்றது. பூமியின் புவியீர்ப்பு சக்தி பொருள்களை மேலிருந்து கீழே விழ செய்கின்றன. ஆயினும் அப்பொருளின் பரப்பளவுக்கேற்ப அப்பொருள்கள் கீழே விழும் நேரம் மாறுபடுகின்றன. பூமியில் உள்ள காற்றின் மூலக்கூறுகள் கீழே விழும் பொருள்களின் மேற்பரப்பின் மோதி இருளையை ஏற்படுத்தி அப்பொருளை எதிர் திசைக்கு தள்ளுகின்றன. அவ்வாறு அப்பொருள் கீழே விழும் நேரம் தாமதப்படுத்தப்படுகிறது. வான்குடை பயன்பாட்டினால் மேலிருந்து கீழே விழும் நேரம் தாமதப்படுத்தப்படுவதால் பொருள்களும் மனிதர்களும் விலங்குகளும் பாதுகாப்பாக தரையிறங்க முடிகிறது. இப்பரிசோதனையின் வழி காற்றின் இழுவை ஏர் ரெசிஸ்டன்ஸ் நமது தினசரி வாழ்க்கையில் மரத்திலிருந்து இலைகள் உரித்தல், மேசையின் மீதுள்ள காகிதங்கள் தரையில் விழுதல், பட்டம் விடுதல் போன்ற பல சூழல்களில் நிகழ்வதை உணர்ந்தோம்.